அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தற்பொழுது இப்பதிவில் நாம் பத்ர் போரினுடைய வரலாற்றை மிக சுருக்கமான முறையில் மிக தெளிவாக இப்பதிவில் நாம் காண இருக்கின்றோம். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து எப்பொழுது மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்தார்களோ, ஹிஜ்ரத் செய்த ஓராண்டு காலங்களில் மதீனாவில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் ஈமானை ஏற்றுக்கொள்ளும் அளவு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்படுத்தினார்கள் என்றே கூறலாம். அதையும் தாண்டி நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலிருந்து சிறு சிறு படைகளை மதீனாவை சுற்றியுள்ள பகுதிகளுக்கு அனுப்பி அங்கு உள்ள மக்களிடத்தில் ஒப்பந்தத்தை மேற்கொள்கிறார்கள். உங்களுக்கு மதீனாவில் நெருக்கமாக இருக்கக்கூடிய ஊர்வாசிகள், நீங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நாங்க இறங்கி வந்து உதவி செய்வோம், அதில் மாறு கருத்து கிடையாது. நீங்க வேறு மதத்தவர்கள், நாங்கள் வேறு மதத்தவர்கள் என்று நாங்கள் பார்க்க மாட்டோம். நீதி எங்கு இருக்கிறதோ அங்கு நாங்கள் இருப்போம். உங்களுக்கு பிரச்சனை என்றால் நாங்கள் வருவோம். அதே நேரத்தில் எங்களுக்கு ஏதேனும் பிரச்சனை உங்களுடைய மதத்தை சார்ந்தவர்கள் மூலம் ஏற்பட்டாலும் நீங்கள் எங்களுக்கு உதவி உபகாரங்கள் செய்ய வேண்டும் என்ற ஒப்பந்தத்தை மதீனாவை சுற்றியுள்ள ஊர்களுக்கு நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேற்கொண்டார்கள். அவர்களின் மீதும் ஒரு நல்ல நம்பிக்கையை இவர்கள் வளர்த்தார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், கடன் கொடுக்கல் வாங்கல் என்ற அளவிற்கு ஒரு தொடர்பு என்பது, நட்புணர்வு என்பது அந்த இடத்தில் நிலவியது என்றே சொல்லலாம். இப்படி பரவலாக ஓராண்டு காலத்தில் எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவையும் மதீனாவை சுற்றியுள்ள ஊர்வாசிகளையும் தங்களுடைய அந்த அன்பினால் அவர்கள் ஈர்த்ததை கண்ட மக்காவாசிகள், மக்கத்து காஃபிர்கள், இவர் சும்மா நம்ம விட்டுட்டு தப்பா போச்சு போல, நம்ம மக்காலே இருந்த இவர் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்க மாட்டாரு, இப்படியே நம்ம விட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா இவருடைய கை ஓங்கிவிடும், அதனால இவங்களுக்கு நம்ம மேல ஒரு பயம் என்பது ஏற்படணும், நாம யாரு அப்படின்றத அவங்களுக்கு நாம நிரூபிக்கணும் என்ற அடிப்படையில் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது ஒரு பெரும் ஒரு போரை மதீனாவின் மீது நாம் தொடுக்க வேண்டும் என்ற ஒரு முடிவுக்கு வருகின்றனர். அந்த அடிப்படையில் மக்காவிலிருந்து ஷாமிற்கு வணிகத்திற்காக வேண்டி ஒரு மிகப்பெரிய ஒரு படை செல்லுகிறது. பொதுவாக மக்காவிலிருந்து வியாபாரத்திற்காக ஷாமிற்கு செல்லும் போதும் ஷாமிலிருந்து மக்காவுக்கு வருவதும் ஒரு வளமையான ஒன்று. அந்த அடிப்படையிலே மக்காவிலிருந்து ஷாமிற்கு ஒரு பெரும் கொண்ட ஒரு படை கிளம்பி செல்லுகிறது. அபூ சுஃபியான் அந்த படைக்கு தளபதியாக தலைவராக இருக்குகிறார்கள். இதை அறிந்த கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதில் உள்ள இருக்கக்கூடிய அந்த கருத்தினை விளங்குகிறார்கள். அதாவது அவங்க ஷாமுல போய் வியாபாரம் செஞ்சுட்டு அந்த வியாபாரத்தில் வரக்கூடிய அந்த லாபத்தின் மூலமாக பல போர்க்கருவிகளை பெற்றுக்கொண்டு நம்மின் மீது அவர்கள் பெரும் ஒரு தாக்குதலை நடத்த தயாராகுகிறார்கள் என்பதை வஹீயின் மூலமாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அறிவித்து கொடுத்ததற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படியாவது நாம் தடுத்து நிறுத்தணும். ஷாமுக்கு போற வழி இடையில தான் மதீனா என்பது அமைந்திருக்கிறது. மதீனாவை தாண்டி தான் மக்காவாசிகள் ஷாமிற்கு செல்ல வேண்டும். எனவே அவர்களை நாம் தடுக்க வேண்டும் என்ற ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். ஷாமிற்கு சென்று பிறகு ரிட்டர்ன் வரக்கூடிய அந்த நேரத்துல நாம அவங்கள தடுக்கணும் அப்படின்னு ஒரு முடிவோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய கூட்டத்தார்களும் கிளம்புகிறார்கள். பொதுவாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு படையோடு செல்வதற்கு முன்பாக ஒரு 2 நபர்கள் வேகு பார்ப்பதற்காக நாம செல்லக்கூடிய பாதை எப்படி இருக்கிறது, அங்கே வந்துட்டாங்களா, வர இருக்கிறாங்களா அப்படின்னு கண்காணிப்பதற்காக வேண்டி அந்த பாதையை கணிப்பதற்காக வேண்டி 2 நபர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்புகிறார்கள். அந்த 2 நபர்கள் அந்த குறிப்பிட்ட இடத்திற்கு சென்றவுடன் 2 பெண்கள் பேசிக்கொள்வதை அவர்கள் செவியுறுக்கிறார்கள். ஒரு பெண்ணு சொல்றா, நாளைக்கு இந்த இடத்துல அபூ சுஃபியானுடைய படை வரும், அப்போ நான் அவங்களுக்கு ஹிதுமத் செஞ்சு அவங்களுடைய அந்த பொற்காசுகளை பெற்றுக்கொள்வேன், அப்பொழுது உன்னுடைய கடனை நான் அடைத்து விடுவேன் என்று 2 பெண்கள் பேசிக்கொள்வதை அந்த நபர் கேட்டுவிட்டு செய்தியை பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லவே கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கான யுக்தியை கையாளுகிறார்கள். அதற்கான வேலையை அவர்கள் அங்கு செல்லுவதற்கான தயாரிப்புகளை அவர்கள் மேற்கொள்கிறார்கள்.
அபு சுஃபியான் அந்த இடத்திற்கு, அதாவது அந்த 2 பெண்கள் பேசிய அந்த இடத்திற்கு வந்தவுடன் அங்கு ஒரு சாணம் என்பது இருக்கிறது. அந்த சாணத்தில் இருக்கக்கூடிய அந்த பேரிச்சம் கொட்டையை அவர்கள் எடுத்து பார்க்கிறார்கள். இந்த கொட்டை மதீனாவாசிகளுடைய ஒட்டகம் வந்தது போன்று தெரிகிறது. சம்திங் ராங், யாரோ நம்மளை வேவு பார்க்க வந்திருக்கிறாங்க, இனியும் நாம் இங்க இருக்கக்கூடாது. உடனே மக்காவுக்கு செய்தி அனுப்புகிறார்கள். இவ்வாறு மதீனாவாசிகள் எங்களின் மீது போர் தொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது, எனவே அங்கிருந்து ஒரு படை கிளம்பி இங்க வாங்க, நம்முடைய பொருளாதாரம் எல்லாம் பாதுகாக்கப்படணும். சுமார் 50,000 தீனார்கள் அவருடைய ஷாமிலிருந்து கொண்டு வரப்பட்ட பொருளாதாரம் இருக்கிறது, அதனை பாதுகாக்க வேண்டும், எனவே ஒரு படை கிளம்புவாங்க அப்படின்னு அபூ சுஃபியான் மக்காவுக்கு செய்தி அனுப்புகிறார்கள். மக்காவிலிருந்து ஒரு பெரும் கொண்ட ஒரு படை கிளம்புது. அபூ சுஃபியான் பொதுவாகவே ஒரு அறிவாளியான ஒரு மனிதர். அபூ சுஃபியான் பிறகு பத்தய மக்காவிற்கு பிறகு முஸ்லீமானாலும் கூட மிக அறிவு கூர்மையான ஒரு மனிதர். சரி, நம்ம இந்த பாதையில போனாதான் அவங்க நம்ம பின்பற்றுவாங்க, கொஞ்சம் வேற திசையில போயிடலாம் அப்படின்னு தேர்வு செய்து வேறு திசையில அபூ சுஃபியானுடைய படை மதீனாவை கடந்து மக்காவிற்கு செல்லுகிறது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்திற்கு வருவதற்குள்ளால் அவர்கள் அங்கிருந்து சென்று விடுகிறார்கள். இனி நாம என்ன செய்ய முடியாது, இனி நம்மளால செய்ய முடியாது என்ற முடிவுக்கு வருகிறார்கள். உடனே அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கிருந்து ஆயத்தை இறக்குறான். உங்களுக்கு 2 விதமான சாய்ஸை நான் கொடுப்பேன். ஒன்று, அபூ சுஃபியானுடைய பொருளாதாரத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள், அல்லது இரண்டாவது அவர்களிடம் நீங்கள் போர் செய்து அந்த போரின் மீது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். இந்த 2ல் என்ன ஒன்று, இந்த 2ல் ஒன்று உங்களுக்கு நான் தருவேன், அது எது நீங்க முடிவு செய்யுங்க என்பதாக அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயத்தை இறக்கிய மாத்திரத்தில் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தலைவராக முடிவெடுப்பதற்காக வேண்டிய ஆலோசனை மேற்கொள்கிறார்கள். அபூபக்கர் அவரிடத்தில் கேட்கிறார்கள், உமர் அவரிடத்தில் கேட்கிறார்கள், ரலியல்லாஹு தஆலா அன்ஹும், என்ன செய்யலாம்? பதில் வருது, நாம போர் செய்யலாம் ரசூலுல்லாஹ். அவங்க எத்தனை பேர் வந்தாலும் சரி, நாம் எதிர்கொள்ளுவதற்கு நாம் தயாராக இருக்கிறோம். மீண்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், பிறகு யார் இருக்கிறீர்கள், நீங்க சொல்லுங்க, வேற ஏதாவது கருத்து சொல்லுங்க. உமர் சொல்றாங்க போகலாம், அபூபக்கர் சொல்றாங்க போகலாம், முஹாஜிரீன்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள், அன்சாரிகள் யாராவது சொல்லுவாங்களா அப்படின்னு மனசுல நினைச்சிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, வேற யாராவது இருக்காங்களா? அப்போ ஒரு சஹாபி எழுந்து சொல்றாங்க, யார ரசூலல்லாஹ், நீங்க அன்சாரில இருந்து யாரும் சொல்லலையோ அப்படின்றதுனாலதான் திரும்ப திரும்ப கேட்குறீங்களா? யார ரசூலல்லாஹ், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய கூட்டம் சொன்ன மாதிரி நாங்க சொல்ல மாட்டோம். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய கூட்டம் என்ன சொன்னது, நீங்களும் உங்க அல்லாஹ்வும் போய் போர் செஞ்சுட்டாங்க, நாங்க எதுக்கு தேவை, உங்க அல்லாஹ் தான் எல்லாம் நினைச்சதெல்லாம் நடக்குமே, மிகப்பெரிய சக்தி வாய்ந்தவன் தானே உங்க அல்லாஹ், நீங்களும் உங்க அல்லாஹ்வும் போர் செஞ்சுட்டு வாங்க, வெற்றி பெற்று வந்தாலும் நாங்கள் உங்க கூட சேர்ந்துக்கிறோம் அப்படின்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க கூட்டம் அவங்களுக்கு சொன்ன மாதிரி நாங்க உங்களுக்கு சொல்லுவோம் நினைக்கிறீங்களா? வல்லாஹி நாங்கள் அப்படி சொல்ல மாட்டோம். நீங்கள் ஒரு நதி சென்று கொண்டிருக்கிறது, அந்த நதியில் நீ குதி என்றாலும் கூட கண்ணை மூடிக்கொண்டு நாங்கள் குதித்து விடுவோம் யா ரசூலல்லாஹ். நீங்கள் சொன்னால் அதை செய்வதற்கு நாங்கள் துணிந்திருக்கிறோம், நீங்கள் செய்வீர்களா என்று கேட்பதற்கு எந்த ஒரு அவசியமும் கிடையாது யா ரசூலல்லாஹ். நீங்கள் உண்மையாளி, அல்லாஹினுடைய ரசூல், அல்லாஹ்வுடைய தூதர் என்பதாக நாங்கள் உண்மைப்படுத்தியிருக்கிறோம், நாங்கள் உண்மைப்படுத்தியிருக்கிறோம் யா ரசூலல்லாஹ். எனவே இந்த மாதிரி கேட்கிற இதெல்லாம் உங்களுக்கு வேண்டாம், நீங்க சொல்லுங்க, நாங்க செஞ்சிடுறோம் அப்படின்னு அன்சாரிகள் சொல்லவே பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர் தொடுப்பதற்கான முடிவை மேற்கொள்கிறார்கள். பெருசா ஒன்றும் கிடையாது, 313 சஹாபாக்கள் மாத்திரம்தான் இருக்கிறார்கள். அவர்களிடத்தில் எத்தனை குதிரைகள் இருந்தது என்று கேட்டால், வெறும் முஸ்லிம்களில் படைப்பிரிவில் 3 குதிரைகள், 9 உருக்கு சட்டைகள், 8 வாளாயுதங்கள், 70 ஒட்டகங்கள். மேலும் இவ்வளவுதான் முஸ்லிம் படையினர்களிடத்தில் இருக்கிறது. குதிரைப்படையில் 2 குதிரைகள், ஸைத் இப்னு அவாம், மிக்தார் பின் அஸ்வத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா, 70 ஒட்டகம். இதை தாண்டி எதிரிகள் படையிடத்தில் அதிகமான ஒட்டகங்கள், 100 குதிரைகளும் 700 ஒட்டகங்களும் ஏராளமான யுத்த தடவாளங்களும் நிறைய இருந்துச்சு. எந்த அளவுக்கு ஒட்டகங்கள் இருந்துச்சுன்னா எண்ணிக்கை கிடையவே கிடையாது.
வந்துக்கிட்டு இருப்பாங்க. ஒரு இடத்துல டயர்டாகிடுவாங்க. ஒரு ஒட்டகத்தை அடுத்து சாப்பிடுவாங்க, மறுபடியும் வருவாங்க, டயர்டாகுவாங்க, இன்னொரு ஒட்டகத்தை அடுத்து சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு ஒட்டகங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நிறைய படைபலம் அதிகமாக இருந்தது. ஆனால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனில் சொல்லுகிறான், அவர்களிடத்தில் இவர்களை குறைவாகவும் இவர்களிடத்தில் அவர்களை குறைவாகவும் நாம் காட்டினோம். அதாவது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனில் சொல்லும்போது எதிரிகளிடத்தில் முஸ்லிம்களை பெரிதாகவும் முஸ்லிம்களிடத்தில் எதிரிகளை சிறிதாகவும் நாம் அவரிடத்தில் காண்பித்தோம் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனில் கூறினான். ஆனால் உண்மையில் எதிரிகள் அதிகமாக இருக்கிறாங்க, முஸ்லிம்கள் தான் கம்மியாக இருக்கிறாங்க. அல்லாஹ் காமிச்சான், இவர்களை குறைவான ஒரு எண்ணிக்கை போன்று அல்லாஹ் காண்பித்தான். காரணம், அந்த அல்லாஹ்வினுடைய உதவி என்பது மிக விரைவில் வந்து கொண்டிருக்கிறது. சரி, அபூ சுஃபியான் மக்காவுக்கு போயாச்சு. போகிறதுக்கு முன்னாடி மீண்டும் ஒரு செய்தியை சொல்லுகிறார்கள். நாங்கள் இந்த மாதிரி வந்துட்டோம், நாங்கள் மக்காவாசிகள் மதீனாவாசிகள் எதுவுமே எங்களை பண்ணலை, அதனால் நீங்கள் திரும்ப போயிருங்க அப்படின்னு செய்தி சொல்லி விடுறாங்க. அங்கே இருந்து கிளம்புன அபூ ஜஹலுடைய படை மஷூரா பண்ணுறாங்க, என்ன பண்ணலாம். அப்போது பல்வேறு கருத்துக்கள். என்ன கருத்துக்கள்? மதீனாவாசிகள் நம்ம தாக்க வரதா செய்தி வந்துச்சு, அதனால் நம்ம கிளம்பி வந்தோம். இப்போ அவங்க தாக்கலை, நாம் என்ன செஞ்சிடலாம், திரும்பி போயிடலாம், நமக்கு எதுக்கு தேவையில்லாத இந்த போர் என்பதாக சொல்லக்கூடிய ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம், இல்லை நாம் போகணும், 70 வயசான பூஜைகள் சொல்கிறான், நாம் கண்டிப்பாக முஹம்மதை போய் தாக்க வேண்டும், அவர்களை கொல்ல வேண்டும். 70 வயசான அபூஜஹல் சொல்றான், இல்லை நம்ம போகணும், நாம மக்காவாசிகள் அப்படின்னா யாருன்னு காமிக்கணும், நாம போகணும், மதுரையில் தங்கணும், 3 நாட்கள் தங்குவோம், அவங்க முடிஞ்சா நம்மளை போர் செய்யட்டும் அப்படின்னு அபூஜஹல் சொல்றான். ஒரு கூட்டம் மீண்டும் மக்காவிற்கு திரும்பி செல்லுகிறதே, நமக்கு போர் தேவையில்லைன்னு. இன்னொரு கூட்டம் மக்காவினுடைய பெருமையை காட்டுவதற்காக அந்த கூட்டம் பத்ர் என்ற அந்த இடத்திற்கு வந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலைமையில் எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவினுடைய நேரத்தில் அங்கு வருகை தந்ததற்கு பிறகு அங்கு அல்லாஹ்விடத்தில் முறையாடுகிறார்கள். இரவு முழுக்க அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கிறார்கள். அல்லாஹ், இந்த போர் எப்படிப்பட்ட போர் என்று சொன்னால், இந்த போரில் நீ வெற்றி கொடுக்கவில்லை என்று சொன்னால் உம்மை வணங்குவதற்கு இந்த பூமியில் எந்த ஒரு நபரும் இருக்க மாட்டார்கள். அந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமான துஆக்களில் ஈடுபட்டார்கள். எந்த அளவுக்கு அல்லாஹ் உதவி செய்தான் என்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த இடத்தில் எந்த எதிரி வஃபாத்தாகுவார்கள், எந்த எதிரி கொல்லப்படுவார்கள் என்பதை மிக துல்லியமாக இந்த இடத்தில் உத்பா, இந்த இடத்தில் ஷைபா என்பதாக ஒவ்வொரு இடத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளம் காட்டினார்கள். அந்த அடையாளத்தின் பெயரிலேயே கொஞ்சம் கூட அந்த அடையாளத்திலிருந்து சிறிதும் பிசிறாமல் அதே இடத்தில் அந்த எதிரிகள் மடிந்தார்கள் என்பதுதான் பெருமானாருக்கு கிடைத்த ஆகப்பெரிய ஒரு மாஜிசாக்களில் ஆகப்பெரிய ஒரு மாஜிசா. அந்த இரவில் ஒரு மலையை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கொடுக்கிறான், நிம்மதியான ஒரு மலை. ஏன்னா ஆரம்ப நோன்பு, பிறை 17ஆம் அந்த நோன்பு என்பது முதல்ல ரமலான் கடமையான முதல் ரமலான். அது சஹாபாக்கள் இருக்குன்னா நோன்பு வச்சது இல்லை. நோன்பு வச்சுட்டு அவங்க போர் செய்யறவங்க ரொம்ப டயர்டா இருக்கும், ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த முதல் ரமலான் அப்படின்றதுனால ஒரு பல கஷ்டங்களுக்கு இடையில் அந்த சஹாபாக்களுக்கு நிம்மதி கொடுப்பதற்காக வேண்டிய ஒரு மலையை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பொழியச் செய்தான். இது ஒரு காரணம். இரண்டாவது காரணம், அந்த மலையின் மூலமாக பாலைவனமாக இருக்கக்கூடிய, அதாவது மண்ணு நம்ம வச்சோம் அப்படின்னா பீச் மண் மாதிரி நம்முடைய கால் உள்ள போகும், ஸ்டெப் எடுத்து வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அந்த மண்ணுல நாம கொஞ்சம் தண்ணியை போடும்போது அந்த பீச்சினுடைய அந்த எல்லையை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தண்ணி படிந்ததா இருக்கும், எடுத்து வைப்பதற்கு ஈஸியா இலகுவா இருக்கும். அந்த மாதிரி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மலையை பொழிந்து நடப்பதற்கு இலகுவான இடமாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த இடத்தை மாற்றி அமைத்தான். மேலும் இந்த போர் துவங்குவதற்கு முன்பாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பல உதவிகளை அல்லாஹ் இந்த போரில் கொடுத்தான். 313 சஹாபாக்கள் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எந்த அளவுக்கு சிறப்பை கொடுத்தான் என்று சொன்னால், இந்த சஹாபாக்களை கொண்டு ஒரு துஆ செய்கிறார், இந்த சஹாபாக்களுடைய பெயரை கொண்டு ஒரு துஆ செய்கிறார் என்றால் அந்த துஆவை எல்லாம் ஏற்றுக்கொள்ளும் அளவிற்கு மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தை அல்லாஹ் இந்த சஹாபாக்களுக்கு அல்லாஹ் வைத்திருந்தான். மேலும் பல்லாயிரக்கணக்கான மலக்குமார்களை கொண்டு அல்லாஹ் இந்த போருக்கு உதவிகளை செய்தான். வெள்ள தலைப்பாய்களை கொண்ட
மலக்குமார்கள். இந்த போரில் பல்லாயிரக்கணக்கான மலக்குமார்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இறக்கினான். ஒரு முஸ்லிம் வெட்டுவதற்காக வாளை உயர்த்துவார். இந்த சஹாபி சொல்லுகிறார், நான் வாளை உயர்த்துவதற்கு முன்பாக அவருடைய தலை கீழே விழுந்து விடுகிறது. ரசூலுல்லாஹ்விடத்தில் போய் சொன்னேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அது மலக்குமார்களை எல்லாம் அல்லாஹ் இறக்கி விட்டான். ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய சொந்த குதிரையில் இறங்குகிறார்கள், அவர்கள் போர் செய்கிறார். இவ்வாறு பல முஅஜிசாக்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த பத்ர் என்ற யுத்தத்தில் அல்லாஹ் நிகழ்த்தினான். இஸ்லாத்தினுடைய வரலாற்றில் முதல் போர் என்று குறிப்பிடப்படக்கூடிய இந்த போர் மிகப்பெரிய ஒரு வெற்றியை நமக்கு உணர்த்தியது. அதையும் தாண்டி இந்த பத்ருடைய நிகழ்வின் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய பல படிப்பினைகளை நமக்கு இந்த பத்ர் என்பது கொடுக்கிறது. ஒரு குறிப்பாக வரக்கூடிய இந்த தேர்தலில் நமக்கு சாதகமாக, முஸ்லிம்களுக்கு சாதகமான ஆட்சி அமைவதற்காக வேண்டி நாம் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துஆ கேட்க வேண்டும். அதிலும் குறிப்பாக பத்ர் என்ற இந்த புனிதமிக்க சஹாபாக்களை கொண்டு நாம் அல்லாஹ்விடத்தில் கையேந்திக்கூடிய நேரத்தில் நிச்சயம் அல்லாஹ் நம்மை ஏமாற்றக்கூடியவர்களாக அல்லாஹ் ஆக்க மாட்டான். நம்முடைய ஒவ்வொரு துஆவும் அல்லாஹ்விடத்தில் கபூலாகக்கூடியது. வல்ல இறைவனத்தகைய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.